வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கோகோ லூசர் ரேஞ்சர் எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மான்ஸ்டர் எல்லாரும் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் பூமிக்கு வந்து அதை கான்கர் பண்ண பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு சண்டை போட்டோம். அதுக்கப்புறம் தான் அவங்கள தோக்கடிக்கிறதுக்காக நாங்கள் ஆர்டிஃபேக்டை உருவாக்கியிருக்கோம். கடந்த 13 வருஷமாக இந்த பேட்டில் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. வருங்காலத்தில் நீங்களும் ஒரு ரேஞ்சராக மாறி மக்களுக்கு உதவி பண்ணலான்னு சொல்லி ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல அவங்க கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறான். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். மான்ஸ்டர் கெட்டதுன்னு சொல்லிட்டு கெட்டது எல்லாம் பண்ணுறது ரேஞ்சர்ஸாக தான் இருக்காங்க. பாவம், இந்த மக்களுக்கு உண்மை தெரியாது. என்னோட டார்கெட் ரேஞ்சர்ஸ் தான். கண்டிப்பாக அவங்களோட கதையை நான் முடிச்சே தீருவேன்னு. அடுத்து ரேஞ்சர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து டிராகன் கீப்பர்ஸ் எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க நம்ம ஹீரோ விசாரிக்க அவங்க இந்த இடத்துல இல்லைன்னு ரிசப்ஷனில் சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்பவே குழப்பமாயிட்டான். ரேஞ்சர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸே தான் அப்படின்னா அவங்க இங்கே தானே இருக்கணும். ஒருவேளை ஏதாவது புதிர் போட்டு பேசுகிறீங்களா, அதை கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய அறிவாளி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போது கரெக்டாக இபிகே யூமிக்கோ 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. பரவாயில்லப்பா தம்பி, நாங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்க. கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணால் ஒன்னாலையும் ஜெயிக்க முடியும்னு இபிகோ சொல்ல எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒரு வேளை இவன் ஃபெயில் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு இமிக்கோ சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் டிமோட்டிவேட் பண்ணி பேசாதீங்க, கண்டிப்பாக இவனால் ஜெயிக்க முடியும்னு இபிக்கு பக்கத்தில் வந்து கட்டி பிடிக்க நம்ம ஹீரோட முகத்தில் இருக்க மேக்கப்பு லைட்டாக கலையுது. மனுஷங்க கூட கம்பேர் பண்ண போது மான்ஸ்டர் எல்லாருமே ரொம்ப வீக்காக இருக்கனால தான் இந்த உலகத்தை அவங்களால கேப்சர் பண்ண முடியல. மேக்கப் கழிஞ்சு போன விஷயத்த யூமிக்க பார்த்துட்டாங்களான்னு ஹீரோ ரொம்பவே பயந்துட்டு இருக்க. நம்ம எல்லாருமே சாப்பிட போகலாமான்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். என்னை பற்றின உண்மை இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியல போலன்னு. இன்னொரு பக்கம் மேலே பறந்துட்டு இருக்க ஸ்பேஸ் ஷிப்குள்ளே இருக்க மான்ஸ்டர் எல்லாமே எக்ஸ்ஓ கேம் விளையாடிட்டு இருக்க போது வெளியில் ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ரெட் ரேஞ்சர் அண்ட் ப்ளூ ரேஞ்சர் 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்து தான் அங்கே இருக்க மான்ஸ்டர் எல்லாருமே பயத்தில் நடுங்குறாங்க. எதுக்காக தேவையில்லாமல் இங்கே வந்தீங்கன்னு கேட்க, கவலைப்படாதப்பா தம்பி, நார்மலாக உங்ககிட்ட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். போன வாரம் ஷோ நடத்த போது ஒரு பயபோல மட்டும் ஸ்கிரிப்டை மீறி ஓவர் ஆக்டிங் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டானே, அவன் எங்கன்னு கேட்க அப்போலாம் வந்து அவன் திரும்பி வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவன் எங்கே போனால் என்ன ஆனான்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியலன்னு சொன்னதும் ப்ளூ ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். என்ன அவன் பண்ண தப்புக்கு எல்லாரும் சேர்த்து மறைச்சி அவனை காப்பாற்றலான்னு பார்க்குறீங்களா? இங்கே விஷயம் ரொம்பவே சீரியஸாக மாறிட்டு இருக்கு. சரி, அவன் பண்ண தப்புக்கான பொறுப்பை இப்போ நீ தான் ஏற்றுக்கிட்டாகணும். அவன் பண்ண தப்புக்கு எனக்கு எதுக்கு தண்டனை கொடுக்குறீங்கன்னு இந்த பைபிளை கொஞ்சம் கதற ரெட் அப்படியெல்லாம் எந்த விதமான தண்டனையும் யாருக்கும் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டான். எப்படி ஷோ நடக்க போது அவன் நம்மளை ஏமாத்துறானோ அதே மாதிரி தான் அவன் இவங்களையும் ஏமாத்திருக்கான். கண்டிப்பாக இவங்களுக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. ஸோ இவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்க வேணாம். சொல்ல போனால் நம்மளுக்குள்ள ஒரு மியூச்சுவலான அக்ரிமெண்ட் இருக்குல்ல, நம்ம எல்லாருமே ஒன்று தான். இருந்தாலும் போன ஷோ நடக்க போது ஒரு தப்பு நடந்துருச்சு. அந்த மாதிரி தப்பு இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்காக எங்களோட ஆள் இனிமேல் 2 பேர் இந்த இடத்துல உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை கேட்டதும் ஒருத்தவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு. இந்த ஃபோர்ட்ரஸ் எங்களோட இடம், எப்போ பார்த்தாலும் நாங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு எல்லாத்தையுமே நீங்கள் தான் முடிவெடுக்கிறீங்க. இப்போ பார்த்ததுக்கு எங்களை வாட்ச் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஆளை கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்களால் எப்படி தான் கொஞ்சமாவது சுதந்திரமாக இருக்க முடியும்னு. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோன்னு பேசிக்கிட்டே இருக்க போது ப்ளூ அவனோட மூஞ்சில் ஒரு பஞ்சு கொடுத்து அவனோட மூஞ்சே இல்லாமல் காலி பண்ணிட்டான். அடிப்பட்ட கொஞ்ச நேரத்தில் அவன் ரீஜென்ரேட் ஆகிட்டான். இப்போ நடந்த விஷயத்தை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணுறோன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த விஷயம் தான் ரொம்பவே கரெக்டு. எப்பயுமே வீக்கானவங்க ஸ்ட்ராங்கானவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டால் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உலகத்தோட அமைதியை கொண்டு வர நாங்கள் பார்க்குறோம். அந்த அமைதிக்கு நாங்கள் சொல்கிற விஷயத்த நீங்கள் கேட்டு நடந்துக்கணும். அப்படி நாங்கள் சொன்ன விஷயத்த நீங்கள் கேட்டு நடந்துக்கலன்னா கருணே இல்லாமல் உங்களை கொலை பண்ணிவிடும். ரெட்டு சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் எஃப்க்கு நம்ம ஹீரோ பண்ண விஷயம் தான் கரெக்டுன்னு புரியுது. பல வருஷமாக இவங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு பதிலாக இவங்களை எதிர்த்து போராடி நம்மளோட உயிரே விட்டுறலான்னு அவன் முடிவெடுத்திருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவனோட 2 புது ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ தான் புதுசாக வெளில வந்து சாப்பிட்றான். ஸோ அவன் சாப்பிட்றதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்து டிராகன் ரேஞ்சர்ஸ் எங்கே இருப்பாங்கன்னு யூமிக்கோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. எப்பயுமே அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனித்தனியான பேஸ் எல்லாமே இருக்குது. அந்த பேஸ் இந்த சிட்டியை சுற்றி இருக்குது. டிராகன் ரேஞ்சர்ஸோட வேலை மான்ஸ்டர் கூட சண்டை போடுறது மட்டும் இல்லை, பப்ளிக்கு உதவி பண்ணணும். சொல்ல போனால் அவங்க குப்பை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவாங்க, போலீஸுக்கு உதவி செய்வாங்க. எந்த விதமான பிரச்சனை நடந்தாலும் அவங்க கூட இருக்கிற மற்றவங்க தான் அதை போய் சால்வ் பண்ணுவாங்க. இந்த உலகத்தோட அமைதியை பாதுகாக்கிறது தான் டிராகன் ரேஞ்சர்ஸோட பொறுப்பு. அப்படியா விஷயம்? இத்தனை நாளாக அவங்க போலியான மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க எல்லாரும் ரொம்பவே கோவப்படுவாங்க. அப்படி நம்ம ஹீரோ தெரியத்தனமாக ஒரு ஃப்ளோவில் வாய் தவறி உளறிட்டான். டக்குன்னு அதை சமாளிக்க பார்க்க போது யுமிக்க சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வீடியோவில் வேறு சொல்லியிருக்காங்க பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாருமே மான்ஸ்டர் கூட சண்டை போடுறது ஒரு ஃபேக்கான விஷயம்னு. அதை பற்றி தான் இவன் சொல்கிறான்னு. ஆமாப்பா, நான் அதை பற்றி தான் சொன்னேன்னு ஹீரோ சமாளிக்க, கண்டிப்பாக அந்த விஷயம்லாம் கேட்க போதே எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுதுன்னு இபிக்கி சொல்கிறான். ரேஞ்சர்ஸ் அவங்களோட உயிரை பணியை வச்சு மக்களுக்காக போராடுறாங்க. ஆனால் அந்த மக்களில் சில பேர் அவங்கள புரிஞ்சிக்காமல் இப்படி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க.
நெக்ஸ்ட் இவங்க சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்க வேணான்னு ஹோட்டலோட ஓனர் சொல்றாரு. அடுத்து ஒரு குட்டி பையன் இவங்க கூட போட்டோ எடுக்கிறதுக்காக வரான். இதெல்லாம் பார்க்க போது ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. மக்களை ஏமாத்துறாங்க, மக்கள் அதை புரிஞ்சிக்காம இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்குது. மேலே எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு. அடுத்து யூமிக்கோ ரெட் ரேஞ்சரோட பேஸுக்கு போகிறாங்களா. இபிக்கே வரியான கூப்பிட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அவன் சொல்லிட்டான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அங்கே இருக்கிற குட்டி பையனை கூட்டி இவங்க எடுத்த ஃபோட்டோ பார்த்து முகத்தை இபிக்கியோட முகம் மாதிரி டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் யுமிக்கோ அண்ட் இபிக்கி 2 பேரும் ரெட் ரேஞ்சரோட பேஸுக்கு வந்துட்டு இருக்காங்க. இபிக்கியோட உருவத்தில் நம்ம ஹீரோ தான் இப்போ இருக்கிறான். இன்னைக்கு மதியானம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு, அதனால தான் நான் உங்க கூட வர ஆசைப்பட்டேன்னு சொல்கிறான். ஒரு லெட்டரை கொடுக்கறதுக்காக தான் யுமிக்கோ வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த லெட்டரை வாங்கி அவனோட பாக்கெட்டில் வச்சிருக்கான். சொல்ல போனால் அந்த இடத்துல அவன் ஒரு கத்தி வர மறைச்சி வச்சிருக்கான். அதை யூஸ் பண்ணி தான் ரெட் ரேஞ்சரோட கதையை முடிக்கலான்னு அவன் முடிவு எடுத்திருக்கான். நெக்ஸ்ட் யுமிக்கோ அவங்களோட கண்ணை ஸ்கேன் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். காரணம் இது வரைக்கும் ரெட் ரேஞ்சரை அவன் மாஸ்கோட மட்டும்தான் பார்த்துருக்கான். அவனோட முகம் எப்படி இருக்குன்னு இவனுக்கு தெரியவே இல்லை. நம்ம ஹீரோ பார்த்ததும் யார்ப்பா நீன்னு கேட்க, நான் ரெட் ரேஞ்சரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், அவன் முன்னாடி இருக்கிறவரு நான் தான் ரெட் ரேஞ்சர்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷம். அவனோட கதையை முடிக்கலான்னு பாக்கெட்டில் கையை விட்டதுக்கு அப்புறமா இதோ பார்ப்பா ஷுன்னு பார்க்குற எல்லாருக்கிட்டே நீ தான் ரெட் ரேஞ்சர்னு கதை விடாதுன்னு யுமிக்க சொல்கிறாங்க. அதுக்கு ஷுன்னோ நான் இப்போ 3rd ரேங்க்கில் இருக்கிறேன், ஆனால் வருங்காலத்தில் நான் தான் ரெட் ரேஞ்சர் ஆக போகிறேன், அதுக்காக தான் பார்க்குற எல்லாருக்கிட்டே இப்போ வந்து நானே ரெட் ரேஞ்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டேன்னு ஹீரோ நினைக்க போது ஷுன்னுக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னப்பா இபிக்கு இன்னைக்கு நீ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் உன் பாக்கெட்டில் எதுக்காக நீ கையை வச்சேன்னு கேட்குறான். நம்ம ஹீரோக்கு இப்போ ரொம்பவே பதட்டம். இபிக்கு ஆல்ரெடி இவனை தெரிஞ்சிருக்கு. இவங்க 2 பேரும் எப்படி பேசுவாங்கன்னு தெரியாமல் அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட கையை பிடிச்சி அவன் மடக்கினதுக்கு அப்புறமா மேக்கப்பை லைட்டாக கலைய ஆரம்பிக்குது. இப்போ யுமிக்க குறுக்கில் வந்து தேவையில்லாமல் எதுக்காக இவங்ககிட்ட சண்டை போகிற, ஒரு லெட்டரை கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. லெட்டரை என்கிட்ட கொடுங்க, ரெட் ரேஞ்சர் கிட்ட நான் கொடுத்துக்கிறேன். ஆல்சோ நீங்கள் கூட எங்கள் ஸ்குவாடில் சேர்ந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். சொல்லப்போனால் எல்லோ ரேஞ்சர் ஸ்குவாடில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் அங்கே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு தோக்கடிக்கணும், என்னோட ஸ்குவாடுக்கு தான் நீங்கள் வரணும். பரவாயில்லப்பா இருக்கட்டும், நான் சுதந்திரமாக இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு யுமிக்கோ அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோக்கு இவங்களோட ஃபேஸ் எல்லாமே ஃபெமிலியராக இருக்குது. அதுக்கான காரணம் இவங்க எல்லாரையும் ஆல்ரெடி அவன் பேட்டில் ஃபீல்டில் மீட் பண்ணியிருக்கான். வந்த விஷயத்தை என்னால் செஞ்சு முடிக்க முடியல. நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு லிஃப்ட் கிட்ட வரப்போது ரெட் ரேஞ்சரோட போஸ்டர் பார்க்குறான். மாஸ்க் இல்லாமல் அவனோட முகத்தை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறான். லிஃப்ட்டுக்குள்ளேருந்து ஒரு பைபிளை கரெக்டாக வெளில வரான். யாருன்னு பார்த்தா நம்ம ரெட் ரேஞ்சர் தான். நீங்கள் தான் ரெட் ரேஞ்சரான்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்ல நம்ம ஹீரோ இப்போ ரொம்பவே பதட்டமாக இருக்கிறான். இந்த சான்ஸை பயன்படுத்தி அவனோட கதையை முடிக்கலான்னு நினைக்கிறான். எப்படி பார்த்தாலும் இவனை போட்டு தள்ள தான் நான் வந்திருக்கேன், இந்த சான்ஸை நான் விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்க போது இம்மிக்கு அவனை பிடிச்சி லிஃப்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ ரெட் ரேஞ்சரோட பெரிய ஃபேனு எனக்கு நல்லாவே தெரியும், பட் இப்போ நம்மளுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோ ரெட் ரேஞ்சர் கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறான். போன வாரம் நீங்கள் சண்டை போடுறத பார்த்தா, ஆனால் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க, மான்ஸ்டர் எல்லாமே ரொம்ப மோசமானவங்க, கண்டிப்பாக ஏதாவது மோசமாக பிளான் பண்ணுவாங்கன்னு. இப்போ வெளில வந்ததுக்கு அப்புறமா யூமிக்கோ நம்ம ஹீரோ கிட்ட இருக்க கத்தி கேட்குறாங்க. அவனும் எடுத்து தரான். தந்ததுக்கு அப்புறம் தான் ஆமாம் நான் கத்தி கொண்டு வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்லை, எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்க டக்குன்னு அவங்க கிட்ட இருக்க கத்தியை யூஸ் பண்ணி இவனோட தலையை எடுத்துட்டாங்க. அடிப்பட்டு நம்ம ஹீரோ ரீஜென்ரேட் ஆகிட்டா. ஆமாம் என்னை பற்றின உண்மை உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க ஃபர்ஸ்ட்லேருந்தே எல்லா விஷயமும் எனக்கு தெளிவாக தெரியும், நீ ரொம்பவே வீக்காக இருக்கிற, இந்த கத்தியை வச்சு நீ ரெட் ரேஞ்சரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருந்தா கூட அவன் தடுத்து இந்நேரம் உன்னோட கதையை முடிச்சிருப்பான். காலையிலேருந்து நீ நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, அந்த தப்பு எல்லாத்துலேருந்து நான் உன்னை காப்பாற்றி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன், தப்பாக நினச்சிக்காதுப்பா, நான் ஒன்றும் உன்னோட ஃப்ரெண்டு கிடையாது, நானும் உன்னோட எதிரி தான் சொல்ல நம்ம ஹீரோ திருப்பி அவங்கள அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். 10 தடவை ட்ரை பண்ணிட்டான், ஆனால் 10 தடவை தொடர்ந்து தோத்ததுக்கப்புறம் அவன் அமைதியாயிட்டான். ஆமாம் இப்போ உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்க நான் உனக்கு உதவி பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. டிராகன் ரேஞ்சர்ஸ் எல்லாருமே தோக்கடிக்கணும்னு நீ நினைக்கிறல்ல, அப்படிலாம் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நீ செய்யணும். இப்போ டக்குன்னு உண்மையான இபிகே அந்த இடத்துக்கு வரான். ஒரு மான்ஸ்டர் தப்பிச்சு ஊருக்குள்ளே வந்துடுச்சு. உடனடியாக மக்கள் எல்லாருமே நம்ம காப்பாற்றணும்னு இம்மிக்கோ கிட்ட சொல்கிறான். இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இப்போ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல காணோம். ரெட் ரேஞ்சரோட டீமில் இருக்கிறவங்க அந்த மான்ஸ்டர் துரத்தி பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஊருக்குள்ளே வந்தது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான எஃப். ஷூன் அவங்ககிட்ட இருக்க கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறான். அடி வாங்கினதுக்கு அப்புறம் கூட ரீஜென்ரேட் ஆகி எஃப் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ நினச்ச மாதிரி அவனை இப்போ சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். இப்போ கரெக்டாக ரெட் ரேஞ்சர் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ளே வெளில வந்து எங்களை ஏமாற்ற பார்க்குறல்ல, என்னை ஏமாற்ற பார்த்தா உனக்கு மரணம் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அவனோட டிவைன் ஆர்டிஃபேக்டை பயன்படுத்துகிறான். இம்மோர்டலாக இருக்கனால உனக்கு பயம் விட்டு போயிடுச்சு போல இருக்கு. இப்போ சாவோட பயம்னா நான் உனக்கு என்னென்னு காட்டுறேன்னு ரெட் டிராகன் சாலமாண்ட்ரா அட்டாக்கை பயன்படுத்துகிறான். 4-5 டிராகன் தரையை பொழந்துக்கிட்டு வெளில வருது. ஆர்டிஃபேக்டை பயன்படுத்தி அட்டாக் பண்ணால் அதுக்கப்புறம் இவங்களால ரீஜென்ரேட் ஆக முடியாது, இவங்களோட கதை முடிஞ்சு போயிடும்.
இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எஃப் ஓடாமல் நேரடியாக அந்த அட்டாக்கை ஃபேஸ் பண்ணுறான். அட்டாக் மேலே பட்டதும் எஃப் இறந்து போயிட்டான். நம்ம ஹீரோ கிட்ட அவன் சாரி கேட்குறான். என்னை மன்னிச்சிரு நண்பா, இந்த சண்டையில் என்னால் ஜெயிக்க முடியல, நான் செத்து போயிட்டேன். கடந்த 13 வருஷமாக நம்ம தோத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தோத்த நினச்சி நான் பெருமைப்படுறேன். காரணம் இன்னைக்கு தான் நான் சண்டை போட்டு தோற்று இருக்கேன். இதோட எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.